அந்த அஸ்வின் நீங்க நினைக்கிற மாதிரி லேசுப்பட்டவன் இல்லாத, அவன் தேவையில்லாத வேலையெல்லாம் நிறைய பார்ப்பான். பயங்கரமா டபுள் கேம் ஆடுவான். ஆமா, அஸ்வினை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் அவன் எனக்கு தெரியாதானே? ஸ்கூல் ஆர்டர்ல அவன் பண்ண அட்டூழியத்தெல்லாம் நான் தான் பார்த்தனே. ஐயோ மாப்பிள, அதை எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சவளே இந்த மகாவாத்தான் இருக்கும். இருங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். சொந்த பிள்ளைக்கு கார்மெண்ட்ஸையும் சொத்தையும் கொடுக்காம மகா பேருக்கு அஸ்வின் அப்பா எழுதி கொடுத்தாரே, அப்ப அந்த பிள்ளை அஸ்வினுக்கு கோபம் வரத்தானே செய்யும். இவ வேணான்னு சொல்லி இருக்கணும்ல. அப்புறம் எப்படி அந்த அஸ்வின் சும்மா இருப்பான்? அத்தை, பழைய கதெல்லாம் பேச ஆரம்பிச்சா பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும். இப்ப அதெல்லாம் தேவையில்ல. அஸ்வின் ஒரு விஷப்பாம்பு தான். அவனோட உதவி நமக்கு தேவையில்லை. ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல்ல பேசும்போது என்னால அப்ப ஒன்னும் பண்ண முடியல. அதனால பணத்தை கொடுத்துட்டு அவனுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு வரப்போறேன். வேண்டான்னு நான் சொல்லியும் நீ பணத்தை கொடுத்துதான் ஆகணும்னு அடம் பிடிக்கிற. நீ நினைச்சது தானே சாதிப்ப. பணத்தை நீ தாராளமா அவங்க கிட்ட கொடு. ஆனா நானும் வெண்ணிலாவும் கூட வரத்தான் செய்வோம். நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கு மேல வந்துதான் ஆவீங்கன்னா தாராளமா வாங்க. வா வெண்ணிலா, நீங்க சாப்பிடுங்க, நாங்க வந்துடுறோம். அஸ்வின், 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 யாரு? நான் தான். எங்க இருக்க? இரு அவசரப்படாத. சர்ப்ரைஸ்னு சொன்னேன்ல, அதுக்கு தான். கொஞ்சம் வெயிட் பண்ணு. டேய் குணா, வட. அப்படி என்ன சர்ப்ரைஸ்? வெயிட் பண்ணு. சர்ப்ரைஸ். இது என்னது? என்ன பாரு. நல்லா இருக்கா? புடவை எனக்கா? ஆமா, நீ பல ஆண்டுகளாக பழமை மாறாத பாரம்பரிய பட்டுப்புடவை சாரே உங்களுக்காக கடகடையா ஏறி ஸ்பெஷலா செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காரு. நிஜமாவா அஸ்வின்? நான் வாங்கிட்டேன். பட் நீ தான் பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குன்னு. ஓ செலக்ஷன் ஆச்சே, சூப்பரா இருக்கு. நல்ல கலர். தேங்க்யூ. சரி, போய் சாரியை கட்டிட்டு வாங்க, நம்ம கோயிலுக்கு போலாம். இப்ப வா. எப்படி அஸ்வின்? எப்படின்னா, அப்படியே போனா என் ரூம் இருக்கும், அங்க போய் சேஞ்ச் பண்ணிட்டு இப்படியே போய் கார்ல ஏறி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடும். புடவை வாங்கி கொடுத்துட்டா அப்படியே கட்டிட்டு வந்துட முடியுமா? பிளவுஸ் எல்லாம் வேண்டாமா? ஐயோ அண்ணி, என்ன இப்படி கேட்டீங்க? உங்களுக்காக ஸ்பெஷலா பாம்பேல இருந்து ஒரு டெய்லரை வர வச்சு உங்க போட்டோ மட்டுமே காமிச்சு சாரு உங்களுக்கான பிளவுஸ சூப்பர் ரெடி பண்ணிருக்காரு. நீங்க உன்ன எங்க சாரை பத்தி சரியா புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். போக போக தெரியும், இந்த பூவின் வாசம் புரியும். இப்ப மேடம் போயிட்டு ரெடி ஆயிட்டு வரலாங்களா? சார், எனி மூவ்மெண்ட்? சார், நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சார் ஒரு உண்மையை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னது? அடிக்கூடாது. பொண்ணுங்க வைக்க போறதை விட ஆம்பளைங்க வைக்க போறதுதான் ரொம்ப அழகா இருக்கு சார். இதான் மலேசியா வைக்குமா? பூ மட்டும் போதுமா இல்ல இந்த மஸ்கோ தல்வா, நெய் அல்வா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா? போயிட்டே இருக்கேன்.
growing inside of me. It makes me want to come alive. It makes me want to fly into the sky. Oh, where would I be if I didn't have you next to me? Oh, where would I be? Oh, where? Oh, எந்த மேகமிது எந்தன் வாசல் வந்து எங்கும் ஈரமழை தூதே பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே கிளை தொடங்கும் நடனம் முடிவதில்லையே இது எதுவா? வா நீ புடவையில இவ்வளோ அழகா இருப்பேன்னு சொல்லவே இல்லையே. நீ மட்டும் என்ன வேட்டி சட்டையில இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பேன்னு சொன்னியா? நான் தான் தீபாவளி அன்னைக்கு காதல் கல்யாணத்துலன்னு ஏகப்பட்ட ஸ்பாட்ல வேஷ்டி சட்டையில வந்திருக்கேன். கரெக்ட் தான். ஆனா அப்போலாம் அஸ்வின் வில்லன் தானே சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போதானே தெரியுது. நான்லாம் உன்னை கண்டுக்கவே இல்லைன்னு இன்டைரக்டா சொல்றியா? ம்ஹும்.